எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து பாம் த்ரெட்டு வந்திருக்கு. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நியூஸ் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமெயில் வந்திருக்கு. அதாவது செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அட்ரஸ் பண்ணிவிட்டு, அதாவது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி உத்தியோக பவன் ப்ரீமிசஸ்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இமெயில் வந்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி நல்லா வந்து ஜாஸ்தி அலர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். அப்புறம் யூனியன் செக்ரட்டரி வந்து இவாக்குவேஷன் அந்த இதுக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து என்னென்னா, உத்தியோக பவனில் வந்து இமெயில் வந்திருக்கு நியூ டெல்லிக்கு. இந்த மாதிரி வந்து அங்கே பாம் த்ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 30th அன்னைக்கு வந்து அது எக்ஸ்ப்ளோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து வந்திருக்கு. அதனால் வந்து எல்லோரும் இவாக்குவேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமீடியட்டாக ப்ராப்பர் ஆக்ஷன் எடுங்க, அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவாக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பில்டிங்கை விட்டு இமீடியட்டாக எல்லாரையும். வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துருக்காங்க. இந்த பாம்லாம் இருக்கான்னு செக் பண்ணுற ஸ்குவாட் வந்திருக்காங்க. நெசசரி ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள அஃபீஷியல்ஸை. அதே மாதிரி வந்து சண்டிகர்லேயும் வந்து இதே மாதிரி பாம் த்ரெட் கால்ஸ் வந்து வந்திருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. அது ஹை அலர்ட் அங்கேயும் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் கிட்டலாம் வந்து போட்டிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் இருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே. அப்புறம் ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஹைகோர்ட்கிட்டையும் வந்து அந்த மாதிரி வந்து பாம் வந்து த்ரெட் கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இமெயிலெலாம் போட்டிருக்காங்க. அதனால் வந்து உள்ளே யாரையும் வந்து அலோவ் பண்ணலை. அனாவசியமாக எல்லாத்தையும் தரோவாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரையும் வந்து 2 o'clock வரைக்கும் வந்து உள்ளே இருக்க வேண்டாம், எவாக்குவேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸையும் வந்து கொஞ்சம் தள்ளியும் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாம்பே ஏர்போர்ட்லேயுமே வந்து ஒரு த்ரெட் கால் வந்திருக்கு. அதில் சஸ்பெக்டாக வந்து ஒரு ஆள் இருந்ததை வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ஏதோ சொல்கிறது வந்து கான்ட்ரவர்சியாக அவன் பேசுகிறது இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, த்ரெட் காலை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இது வரைக்கும் வந்து சஸ்பீஷியஸாக ஒரு ஆப்ஜெக்டும் வந்து கிடைக்கல. ஆனால் வந்து சிச்சுவேஷனை வந்து நல்லா வந்து தரோவாக க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு. இது வந்து உண்மையாகவே வந்து இமெயிலில் போடுறதெல்லாம் ஹாக்ஸா இல்லாட்டி வந்து உண்மையாகவே யாராவது வந்து அதை ஆப்ஜெக்டாக ஏதாவது வச்சுட்டு பண்ணுறாங்களா என்ன ஏதுங்கிறது வந்து போலீஸை வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து பல ஸ்கூல்ஸ்லேயும் அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்திருக்கு, த்ரெட் கால் வந்திருக்கு அப்படின்னும் வந்திருக்கு நியூஸு. இப்போது சப்போஸ் யாராவது வந்து சும்மா ஃபன்னுக்காகலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் யாரும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்து வராமல் இருக்கும். நம்மளுக்கும் ஒர்க்கெல்லாம் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.